அசத்திடுறேன். ஒரு வெட்டு வெட்டுங்க. என்ன பண்ணீங்க? அம்மா தட்டுனே. எனக்கு வெட்டுன மாதிரில இருந்துச்சு. கையில அரவாளை வச்சுக்கொண்டு பாத்துருக்கேன். நீங்க கையவே அரவாளா வச்சிருக்கீங்களே. இந்த கிண்டலாம் ஏன்டா வேணாம். ஐயோ என்ன? இன்னும் 3 கோழி 2 கிலோ மீன் இருக்கு. அதெல்லாம் யார் சாப்பிடுறது? அதுக்குள்ள கை கழுவிட்டீங்க. நீ வேற இதுக்கு மேல சாப்பிட்டேன்னா வெயிட் தாங்காம சேர் உடைஞ்சு போகும். ஆமா உடை உடை. ஏன் சார், உங்க சாப்பாடு பட்டியலே நான் தயாரிச்சு வச்சிருக்கேன். சாப்பாட்டுக்கே பட்டியலா வச்சிருக்கேனே? திங்கள் புதன் ஆடு, செவ்வாய் வெள்ளி கோழி, வியாழன் சனி மீன், ஞாயிற்றுக்கிழமை நண்டு, பிடிக்கலன்னா கருவாடு துண்டு. என்ன மண்டு சைவ சாப்பாடு இல்லையா? எனக்கு பிடிக்காது. எது? உங்களுக்கு கொடுக்க எனக்கு பிடிக்காது. இத நான் ஏன் சொல்றேன்னா, கம்பு சண்டை, கத்தி சண்டை, துப்பாக்கி சண்டை, கராத்தே, கும்பு. கும்பு இல்லையா, குங்ஃபு. ஏதோ அத்தனையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சைவம் சாப்பிட்டா அத்தனை பேரும் எப்படி சமாளிப்பீங்க? இவ்வளவு எனக்கு தெரியும்னு உனக்கு யார் சொன்னது? ஊரே சொல்லுது. நம்ம எஸ்டேட்டை எதிர்பார்க்குது. கரடி ரங்கனை நீங்க ஒழிச்சுக்கிட்ட போறீங்களா? கரடி ரங்கனா யாரவன்? ஐயா யாரும் சொல்லலையா? கரடியை பார்த்தா அவனை பார்க்க, அவனை பார்த்தா கரடியை பார்க்க வேண்டியது இல்ல. உன்ன பார்க்க வேணாம். அதுக்கு சொல்ல சார், அவ்வளவு கொடூரமானவன். அடிச்சாண்டா ஸ்பாட்லயே 10 பேர் காலி இல்ல. உங்க கைக்கு அவன் கொசு. சரி சரி அதே சொல்லாத. ஏன் சார் கோபமா வருதா? இப்ப எனக்கு என்ன வரும் எனக்கே தெரியாது. போடா. ஐயோ அதுக்குள்ள புறப்பட்டாரே. ஆமா என்ன அந்த பாட்டி ஏதோ பார்ட் டைம் வேலைன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் விட்டு போகுது. என்ன வேலை? முதலாளி. முதலாளியா? எனக்கு சம்பளம் கொடுக்க போற முதலாளி. ஏய் உத வாங்க போற விஷயம் என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க, எங்க முதலாளி பொண்ணு ராதாவை காதலிக்கிறோம்னா அர்த்தம் என்ன? முதலாளி தானே, அதான் பார்த்தேன் வேலை. இதுதான் பார்ட் டைம் வேலையா? கிழிஞ்சிச்சு. இது நமக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு வேலை பிடிக்கலன்னு சொல்லி அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துரு. இருத்துங்க, நிலம் புரியாம பேசாதீங்க. பாட்டி சொல்றத மறுத்தா உங்க டூட்டி காலி. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க சரி சரின்னு சொன்னா வெறி வெறி ஐக்கு போயிட்டே இருக்கலாம். பழம் நழுவி பால் விழும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு தேன்லயே விழுந்திருக்கு, அதை நழுவு விட்டுறாதீங்க. இந்த 1000 ரூபாய் உங்க லவ்க்கு இன்கிரிமெண்ட் சார். லவ்வுக்கு இன்கிரிமெண்டா? என்ன மறந்துட்டீங்களா? பெரியம்மா 1000 ரூபாய் சம்பளம் எது கூட கொடுத்தாங்க? ஓ அதுவா? ஆமா நான் என்ன செஞ்சுட்டேன்னு 1000 ரூபாய் கூட தர்றாங்க. எனக்கு என்ன தெரியும்? கண்ணடிச்சிங்களோ கட்டி பிடிச்சிங்களோ, ராதாவுக்கு உங்க மேல காதல் வந்தா பெரியம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுதான் சம்பள உயர்வு. உங்க பெரியம்மா புரியாம பேச நினைக்கிறேன். நம்ம காதல் எப்பவுமே வேலி தாண்டாது. ஒண்ணு செய்யு, பணத்தை திருப்பி கொடுத்துரு. சார் நீங்க காதலிக்கலன்னா விட்டுருங்க, பணத்தை மட்டும் திருப்பி கொடுக்காதீங்க. ஏண்டா? உங்க வேலை நிலைக்கணும்னா பெரியம்மா விருப்பத்தை மறுக்காதீங்க. அவங்களுக்கு கோவம் வந்தா திட்டி. அண்ணே நான் கவிதை எழுதாட்டியும் எனக்கு வர சோதனையை பாத்தீங்களா? யாருங்க அண்ணே? அங்க இருக்காரு. எங்க இருக்காரு? தேடி பாரு, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். அண்ணே கல்யாணத்துக்கு முயற்சி பண்றேன், ஒன்னே கிடைக்கல. ஒரு பெரிய ஜோசியரை புடிச்சு கேட்டேன். அவரு சொன்னாரு, இப்படி ஒரு ஆப்பிள தொங்க விட்டு என் கைப்படாம பறிச்சு என் பல்படாம சாப்பிட்டா பொண்ணு தேடி வருவான்னு சொன்னாருன்னு. அதான் முயற்சி பண்றேன். கைவிடு. இத புடி, இதையும் புடி. இதுதான் ஆப்பிளா? என்ன பறிச்சு விட்டீங்க? உன் கைப்படாம தானே பறிக்கணும். ஆமா இது என் கை. சரிதான். என்ன கடிச்சு விட்டீங்க? உன் பல்லு படம் வந்து என்ன கடிக்கணும்? ஆமா இது என் பல்லு. ஓ அதுவும் சரிதான். அண்ணே ரெட் ரோஸ் வருது. கைப்படாம பல்படாம கைய பிடிச்சுக்கோ. கண்ணி தானா வராடா. ஆகா ஜோசியம் பழிச்சிருச்சு. Blue skin, Negro hair. I like you. எங்க அப்பாவை பார்த்து பேசுங்க. அண்ணே எங்கடா தேவதைய காணா? அது பறந்துருச்சுண்ணே. அண்ணே ஜோசியம் எனக்கு சொன்னா காரியம் உனக்கு பலிக்குது. இது நியாயமா? அண்ணே அண்ணே அவளை எனக்கு விட்டு கொடுத்துருண்ணே. அது அப்புறமா முடிவெடுப்போம். அந்த பொண்ணை பத்தின விவரம் சொல்லு. ரெட் ரோஸ்னு பேரு. இவளுக்காக ஊரே பைத்தியமா அலையுது. இவ அப்ப பாக்கெட் மணியா $10 கோடி எடுத்துக்கிட்டு குவைத்துல இருந்து 10 நாளைக்கு முன்னாடிதான் நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருக்கான். எதுக்குடா? பூர்வீகம் பூங்கொடியா
நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு தான் கட்டி கொடுக்கறதா கேள்வி. அண்ணே அதிர்ஷ்டம் யாருக்கோ. யோ, இங்க குவைத்து குளிசா இருக்காரா? என்ன மூக்கால் நாமக்கர வச்சுக்கிறா? ஐயோ குளிசா இருக்காரா? கேட்கல. ராமு, என்னடா பாதி மீசோட வர? போகும்போது முழு மீசையா தானே உள்ள போனேன். உள்ளவங்க இப்படி ஆக்கி விட்டாங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. ஜோசியக்காரர் சொல்படி ரெட் ரோஸ் எனக்கு கிடைச்சிடாதான்னு தனிப்பட்ட முறையில ஒரு முயற்சி பண்ணேன். அதுக்கு மீசைக்கு என்னடா சமத்தம்? அண்ணே, அவங்க அப்பன் கோடீஸ்வர மாப்பிள்ளையா பாக்குறாரு. நம்ம மாதிரி ஏழை வாழைங்களா இருந்தா அடியாட்களை வச்சு ஒரு பக்கத்து மீசைய மழிச்சு விட்டு போறாங்க. மீசை இருந்தா தானே? எனக்கு தான் மீசை இல்லையே. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஒரு பக்கத்து காதையோ பாதி மூக்கையோ அறுத்து விட்டு போறீங்க. ஆமா, இப்ப என்னடா பண்றது? பேசாம வாங்க போயிருவான். நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். அடைந்தால் ரெட் ரோஸ், இல்லையே பிளட் ரோஸ். மதுரையில் மாபெரும் பொதுக்கூட்டம். கடல் இல்லாத ஊரில் மக்கள் கடலென அலைமோதினர். காப்பி ஊற்றுறாரு, பேப்பர் காட்டுறது ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். ரோஸ் 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 ரெட் ரோஸ். யார் மேன் என் பொண்ணு பேரை கூப்பிட்டு வர? வாட்மேன், உங்க முதலாளி குல்சாரை கூப்பிடு. என்ன பார்த்தா முதலாளி மாதிரி தெரியல? தெரியல. ஏய், இது என்ன தெரியுமா? அத்தனையும் முத்துக்கள். அட போயா, என் வீட்டு வேலைக்கார கூட இதுதான் போட்டிருக்கா. ஏய், இது என்ன தெரியுமா? தங்க தொப்பி மேன். நான் தங்கத்தாலேயே சட்டை வச்சிருக்கேன். வேர்க்குன்னு வீட்டுல கரட்டி போட்டு வந்திருக்கேன். அடேங்கப்பா, அவ்வளவு பெரிய ஆளா? பார்த்தா தெரியலையே. பார்த்தா பசு, ரொம்ப ஆத்துனா கொலையே விழுக்கும். ஆமா, நீ தமிழ் பேசுற, அது என்ன குல்சார் குல்சார்னு வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல, என் பேர் குலசேகரன் தான். குவைத்துல குல்சார் ஆயிட்டேன். ஹாய் ப்ளூ ஸ்கின். பாப்பா பாப்பா பா. என் முன்னாடியே என் பொண்ணை சொல்ற யாரா நீ? யோ, இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்க காதை என்ன செய்யடா? ரோஸ், என்ன பத்தி உங்க அப்பா சொல்லு. அப்பா, நான் சொன்னேன்ல ப்ளூ ஸ்கின் தான். அப்படியா? என்ன என்னங்க? மோப்பம் பிடிக்கிறான்? உங்க வீட்டுல மீன் குழம்பா? ஆமா. என்னது, பட்டம் சொம்பு திட்டாம போடுறது இல்ல? வாசல கம்மியா இருக்குல்ல? ஐயோ, குழம்புல கரெக்டா சொல்றேன். உனக்கு சமைக்க தெரியுமா? யாரா நீ? என்ன தெரியலையா? தெரியாது. டேய், இவனை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? சோலை எஸ்டேட்ல தமிழ்காரங்க. சமையல்காரனா? ஏய், போச்சோ. ஐயோ, என் மூக்கு. அப்பா, அப்புறம் ஒண்ணு செய்யாதீங்க. அப்படியே பிடிச்சுக்க, நான் ஓடிடுறேன். ப்ளூ, எப்படி சாரா அசத்துறீங்க? ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீங்க. ஒன்னொன்னா அப்படி என்ன செஞ்ச? இப்ப அந்த பொண்ணை காதலிக்கிறதுக்கு 3000 ரூபாய் சம்பளம், 1000 ரூபாய் இன்கிரிமெண்ட். என்ன யோசனை பண்றீங்க? என்ன மட்டும் இப்படி காசு கொடுத்து காதலிக்க சொன்னா ஒரே நேரத்துல 9 பொண்ணை லவ் பண்ணுவேன். அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வேணும். அது உங்களுக்கு தான். பிடிங்க. இது எதுல போய் முடியும் தெரியல. எனக்கு தெரியும். என்ன? நீங்க முதலாளி ஆகிறதுல போய் பிடிங்க. முதலாளியா? ஆமா, நீங்க முதலாளி ஆயிட்டீங்கன்னா எனக்கு மாசம் மாசம் சம்பளம் இந்த மாதிரி 1000 ரூபாய் கூட கொடுப்பீங்கல்ல? அப்ப உனக்கு சம்பளம் கூட கிடைக்கணுங்கிறதுக்காக என்ன முதலாளி ஆக சொல்றியா? ஆமாங்க. இந்த பாரு, நான் மட்டும் முதலாளி ஆயிட்டேன், உடனே என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கு ஒரு வீட்டை எழுதி வைப்பீங்களா? அதெல்லாம் பைய செய்யணும். புத்திசாலி, வேலைக்காரனை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் நான் முதலாளியான உடனே உன் சம்பளத்தை புக்க வச்சு குறைச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு உள்ளதே போதும். நான் கோழி மில்ல கமிஷன் அடிச்சுக்கிறேன். சே. அண்ணே, என்னென்ன இது மரத்துல தொங்கிக்கிட்டு பேய் அரைஞ்ச மாதிரி கத்துறீங்க? நான் எங்கடா இருக்கேன்? இங்கதான் இருக்கீங்க.
உட்காருங்க. மெல்ல மெல்ல. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? அத ஏன்டா ராமு கேக்குறேன்? அந்த குழாப்பி நினப்புல மீனை வெட்டி அடுப்புல போடுறேன், மோரை ஊத்தி பாயசம் பண்றேன், சிவத்துல மோதுறேன், மரத்துல ஏறுறேன், என் மனசு ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குதடா. என்ன பண்றது? அந்த குல்சாரு பணக்கார மாப்பிள்ளையா தேடுறானே. ஐயோ, நான் பணத்துக்கு எங்க போவேன், எங்க போவேன்? எங்க போறது? லாட்டி அடிக்கணும், இல்லன்னா புதையல் கிடைக்கணும். கிடைச்சிருச்சு. எங்க? ஐடியா கிடைச்சாச்சுடா. டேய் ராமு, நீ தாண்டா இதுக்கு ராமதூதனா இருக்கணும். நானா? ஆமா. அப்பாப்பா, அங்க ஒரு பெரிய டிவி இருக்கே, அது வாங்கி கொடுங்கப்பா. போதும் வாமா, இது வரைக்கும் 70 செக்கு கழிச்சு கொடுத்தாச்சு. அடுத்து புது புக் வாங்கும் போது பாத்துக்குவோம். அப்பா, நாம எப்பப்பா ஊருக்கு போறோம்? இந்த ஊர்ல உனக்கு ஒரு பணக்காரன் கிடைக்கிறானான்னு பாப்போம், இல்லனா நைட் பிளைட் தான். குல்சார் ஐயா என்னடா பெரிய அதிசயங்க. சொல்லுடா. நம்ம சமையல்கார சிங்காரத்துக்கு அவன் வீட்டு தோட்டத்துல பெரிய பதில் கட்டி இருக்குங்க. நான் சொல்லல, அவர் கலர் அதிர்ஷ்ட கலர்னு. டேய், புதையல திறந்து பாத்தீங்களா? எவ்வளவு இருக்கும்? தூக்கி பார்த்தாங்க. திறந்து பார்க்கத்தான் பூஜை நடந்துகிட்டு இருக்குது. அப்படியா? பூசாரி ஐயா, சீக்கிரமா ஜாடிய திறங்களே. எத்தனை கோடி தங்கம் இருக்குன்னு தெரியலையே. அடே, கூட்டம் பூட்டி வச்சான், முப்பாட்டம் புதைச்சு வச்சான், பாட்டம் எழுதி வச்சான். என்னையா எழுதி வச்சான்? கன்னி பொண்ணை கைப்பிடிச்சு சோபன அறையில எடுத்து வச்சு வெள்ளிக்கிழமை மாலை சாத்தி பௌர்ணமிக்கு திறந்து பார்த்தா காளிங்க சாத்தான் காவல் விலகி கோடி செல்வம் கூடி வரும். அண்ணே, இவ்வளவு பெரிய சொத்தை நீங்க அனுபவிக்கணும்னா உடனடியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஆகணுமே. ஐயோ, இப்ப பொண்ணுக்கு எங்க போவே? ஏன் இல்லாம என் பொண்ணு கிளியாட்ட வளர்ந்துருக்காளே வீட்டுல. நிறுத்துடா. சிங்காரத்துக்காக என் பொண்ணு பிறந்து வளர்ந்து தளதளன்னு ராசாத்தி மாதிரி இருக்கா. என்னடா இங்க கூச்சல்? ஒரு கோடீஸ்வர மாப்பிளைக்கு கோமநாண்டிங்க போட்டியா? மாப்பிளை மாப்பிளை, அது புதையல். இது மாப்பிளை மாப்பிளை மாப்பிளை. கஜா முசான் நடு ரோட்ல இருந்து பேசிக்காம ஜாடியை தூக்கிட்டு நடுவுட்டுக்கு போயிடுவான். ரெட் ரோஸ் வாடுது பாரு. சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவோம். அந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. என்ன மாப்பிளை இப்படி போவான்? உதவியில பார்த்ததும் நான் முடுதாரேன் நீ முடுதாரம்னா நான் எந்த பொண்ணை கடிக்கிறது? ப்ளூ ஸ்கின். என்ன ரெட் ரோஸ்? ஃபர்ஸ்ட் நைட் போலாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்படியா? தூக்குடா. தூக்கிட்டேன். இல்லடா, ஜாடியா. வாடி. யோ பூசாரி, இந்த பௌர்ணமிக்காக நான் ராப்பகலா தூங்கவே இல்லையா? கற்பூரத்தை காட்டுறது போதும், புதையில திறந்து காட்டியா? ஆழி வேலி காளிங்க சூழி, காளிங்க காவல் விலகட்டும். சூ ஆ, கை ஒட்டிக்கிச்சு. ஆத்தா கைய விடு, ஆத்தா கைய விடு. என்னையா வந்தது உனக்கு? ஆத்தா கைய பிடிச்சு கட்டளை போட்டுட்டாலே. என்ன கட்டளை? எடுத்து சொல்லு. சிங்காரத்துக்கு தலை புள்ள பிறந்து தலையில தண்ணி ஊத்தி சுத்தமா வந்து சூடம் காட்டினா சகல தோஷமும் நீங்கி புதையல் கிடைக்கும். அத பிள்ளையா? ஆனா பொண்ணா? டேய் சிங்காரம், ஐயோ, இவன் வந்துட்டானே. ஏடா சிங்காரம், 3 நாள் வாடகைன்னு சாமி கடையில ஜாடி எடுத்துக்கிட்டு வந்து வாடகை கொடுக்காம இருக்கீங்க. பாக்கி வாடகை கூட. அட பாவி, சாமி கடையில ஜாடி எடுத்துட்டு வந்து பூமி கடையில இருந்ததுன்னு சொல்லிட்டு என்னடா இருக்கு? அங்க வச்ச மண்ணுதான். உன்னை என்ன செய்யற பாரு. ஏய் மாரிமுத்து. ஐயோ, ஏய் ராஸ்கல், இங்கேடா இருக்க? ஏண்டா குல்சான் சொல்லி அந்த ஊர்ல ஏமாத்திட்டு இருக்க? அப்போ இவன் குல்சார் இல்லையா? என் பேர் மாரிமுத்து. பெரிய பணக்காரன் சொல்லி பந்தா கட்டி பணத்தை அப்படியே அடிச்சிட்டு போயிடுவான். ப்ளூ ஸ்கின், எங்க அப்பாவை காப்பாத்துங்க. சார், இவர் எந்த தப்பும் பண்ணல, நாங்களும் ஏமாறல. நான் இந்தூர்காரன், இவர் ஜாமீன்ல விடுங்க. உன் பேச்ச நம்பி இவனை விட்டுட்டு போறேன். அடுத்த முறை ஏதாவது நடந்துச்சு நீதான் பொறுப்பு. ஜாக்கிரதை. என் வாடகை நீ வேற நேரம் காலம் தெரியாம போயா. மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க.